புகாரி ஷரீஃபுக்குள்ளே ஒரு பெரிய வாழ்க்கை. ஓதுவதால் ஊருக்கு பாதுகாப்பு, வீட்டுக்கு பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு, உச்சரிப்பதால் நாம் உல்லாசம் அடைகிறோம். இதையெல்லாம் தாண்டி அதை வாழ்வதால் வாழ்க்கையே சொர்க்கமாகிறது. இன்னைக்கு வாழ்பவர்கள் தான் குறைந்து போயிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கைக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு செய்த பெரிய கிஃப்ட். புகாரி ஷரீஃபை இங்கே வருடத்தில் ஒரு முறை 30 ஜுசு இருக்குது. புகாரி ஷரீஃப் 30 ஜுசுவும் ஓதி முடிக்கப்படுகிற பாக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 25-28 வருடம் நான் புகாரி ஷரீஃப் நடத்துகிறேன் மதரசாக்களில். ஆலிம் பட்டம் வரும் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் எங்க வருது, எத்தனை இடத்துல வருது, எப்படி வருது, அதை பார்க்காமலேயே சொல்லும் இடத்தில் அல்லாஹ் வாழ வைத்தான். புகாரியோடு ஒரு பெரிய மனம் ஒன்றிய நிலை. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்ட்ட துவா கேட்டு வச்சிருக்கிறேன், நான் புகாரி ஷரீஃப் பாடம் நடத்தும் போது நீ விரும்பினா ரூஹ பிரிச்சுக்கா. ரூஹு பிரியும் நேரம் புகாரி ஷரீஃப் நடத்தும் நேரமாக இருக்கட்டும். ஏன்? புகாரி ஷரீஃப் வாசிக்கப்படும் இடத்தில் உத்தம நபியே ஆஜராகிறார்கள் என்று பல சாலிஹீங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. யார்? சாலிஹீங்கள். கண்ணால் பார்த்தோம் என்கிறார்கள். எத்தனை பெரியார்கள் புகாரி ஷரீஃபை வாழ்க்கையாக மாற்றியவர்கள். வாழ்வதற்கே வள்ளல் நபிகள். வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்பது வார்த்தை அல்ல. வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை என் வாழ்க்கையாக கொண்டு வர வேண்டும். இங்கே சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் சார்ந்து நடத்துற அந்த பாடம் ரொம்ப அழகான பாடம், தெளிவான பாடம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஹதீஸுக்குள்ளே நிறைந்திருக்கும் பல தகவல்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டாங்க. அப்போ அவரு கடனை கொடுத்துட்டு காலதாமதமாயும் கொடுக்காம இருக்கிறார். செய்தனா காபர் ரலியல்லாஹு அன்ஹு அவளை கண்டிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டாங்க. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் வந்து நின்று வாங்கினா ஒழுங்கா கொடுக்க தெரியாதான்னு கேட்கிறார். அவர் தவறு செய்கிறார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் வாழ்ந்ததே இல்லை. இது அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று பல ஹதீசுகள் வருது. சரி, அவர் வம்புக்கு வந்து கேட்டாரு, சத்தம் போடுகிறார். சஹாபாக்கள் போய் தடுக்கிறாங்க, நிறுத்துறாங்க, விடுங்கன்னாங்க. இன்னலகு மகாலான்னாங்க. பேசுற உரிமை அவருக்கு இருக்குதுன்னா, அவருக்கு பேசுற உரிமை இருக்குது. அவர் கொடுத்தவர், நாம வாங்கியவங்க. அவர் பேசுற நம்ம அமைதியாத்தான் இருக்கணுங்கிறாங்க. ஆனா நியாயம் தவறி பேசுகிறார். அது எப்படி எங்களால தாங்க முடியும்னு கேட்டாங்க சஹாபாக்கள். அப்படின்னா அவர்கிட்ட நம்ம வாங்கின கடனை நீங்க கொடுத்துருங்க சொன்னாங்க. மட்டும் இல்ல, அந்த ஒட்டகம், அவர் கொடுத்த ஒட்டகம் அதை விட ஒரு படி கூடுதலான விலை மதிக்கப்படுகிற வயசுக்குரிய ஒரு ஒட்டகத்தை கொடுங்கன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, கம்மியானது தானே அவர் கொடுத்தார், கூட கொடுக்க சொல்றீர்களே. உங்களில் கடன் வாங்கியவர்களில் மிகச்சிறந்தவர்கள் நிறைவேற்றும் போது கொஞ்சம் கூடுதலாகவும் நிறைவேற்றுங்கள், அது பெரிய பாக்கியம் என்றார்கள். 1000 ரூபாய் வாங்கியிருக்கோம், கொடுக்கும்போது 1300 கொடுத்தோம்னா அது பாக்கியம் தான். நாங்க இதுல ஒரு விஷயத்த கவனம் எடுத்துக்கிறணும். சில பேர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு கொடுக்கும்போது 1100 தான் கேட்கிறான் வைங்க, அது வட்டியா போயிடும். அவரு கேட்க கூடாது. சின்ன ஆட்டை கொடுக்கிறார், நீ அப்புறம் 2 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு ஆடு இதோட பெரிய ஆடா வாங்கி தரணும்னு கேட்டார், அது குற்றம், அது வட்டி. அவர் சின்ன ஆடு தந்தார், நான் வாங்கிட்டேன் கடனா, அடுத்து நான் கொடுக்கும்போது பெரிய ஆடா கொடுக்கிறேன், அது சுன்னத்து. நான் விரும்பி செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு எல்லாம் நிலைமை மாறி போயிருக்கு. எங்கேயாவது ஒரு வீட்டுல போய் ஏதாவது ஒரு ஒரு ஜாமான் தாங்க, ஒரு சட்டி தான். எங்க ஊர்ல எல்லாம் சில பழக்கம் இருக்கு, சட்டி இருக்கு, சமையல் சட்டி தாங்கன்னு கேட்டா தந்துருவாங்க. சில வீட்டுல சொல்லி விடுவாங்க, சட்டியை திரும்ப கொண்டு வரும்போது வெறும் சட்டியா கொண்டு வராதீங்கன்னு அர்த்தம். சட்டியை திரும்ப கொண்டு வரும்போது வெறும் சட்டியா கொண்டு வராதீங்க, அப்ப ஏதாச்சும் வச்சு கொண்டு வாங்க. அது ஒரு பரக்கத்துக்கு கேட்டா பிரச்சனை இல்லை. அதன் நோக்கம் சட்டியை தந்ததற்கு உங்களிடத்திலிருந்து கைமாறு வேணும் என்று கேட்டால் அது அழகிய முறை இல்லை. வாழ்க்கை ரொம்ப அழகானது, நேர்த்தியானது.
ஒவ்வொரு இடமும் உண்மையில் மதிக்கத்தக்கது, உயர்வானது. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா காபை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு சொன்னார்களாம், காப், அப்படி கையை காட்டுறாங்க. அவர்கிட்ட டயம் வந்தது, கடனை திரும்ப தாங்கன்னு கேட்கிறாங்க. அவர் கொடுக்கல, சண்டை வருகிறது, மோதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு உள்ள இருந்து அப்படி கையை காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல இப்படிங்கிறாங்க. அவர் உடனே யார் ரசூலல்லாஹ்னார். காப் ரலியல்லாஹு அன்ஹு, பாதியை விட்டு கொடுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாதியை விட்டுருங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எங்கட வசதி இல்ல, கொஞ்சம் தான் இருக்குது, அந்த கொஞ்சத்தை வாங்கிக்கங்க, மிச்சம் கொஞ்சம் பாதி இருக்க அது அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்கன்னாங்க. உடனே சையதுனா காப் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், தாங்க சொல்லிட்டா நான் அப்படியே கட்டுப்படுறேன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பெருமானார் சொன்ன போது சரி சையதுனா காப் அமைதி ஆயிட்டாங்க, சண்டெல்லாம் போடல, பாதி போதுங்கிறாங்க. அவர் கொஞ்சம் அமைதியா நிக்கிறார். யாரு? கடன் வாங்கினவர். அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் நின்னா ரசூலுல்லாஹ் அந்த பாதியும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் நல்லதா போயிடுமேன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு ரொம்ப அழகானவங்க, ரொம்ப கரெக்டா நடக்க சொல்லுவாங்க. அவரை கூப்பிட்டாங்க, என்ன அமைதியா நிக்கிற, பாதியை கையில கொடுன்னா. என்னப்பா அமைதி, பாதியை கையில கொடுன்னாங்க. உடனே இன்னும் கொடுத்துற யார சொல்லலாம் என்கிறார். இங்கே முடியாதவர்களுக்காக பரிந்துரை செய்யலாம் என்கிறதையும் பாடம். அவரால் முடியல, அவர் வசதி உள்ளவர், நீ போய் சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ணு, பாடம் இருக்குது. பரிந்துரைக்கான பாடத்தையும் ஏழைகளுக்கு உபகாரம் செய்வதை பெரிய பாக்கியமாக கருதுகிறார். நீ பசித்திருக்க, நீ உண்ணும் போது உன் பக்கத்தில் ஒரு ஏழை பசித்திருக்கிறான் என்றால் நீ வயிறு நிரம்பி விடாதே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்து விடு. நீ உண்ணுவதில் ஒரு பகுதி அவனுக்கு கொடு. நீ பள்ளிவாசலில் போய் தொழுது திருக்குரானை ஓதி, நல்ல கவனிங்க, பள்ளிவாசலில் போய் தொழுது திருக்குரானை ஓதி நோன்பு வைத்து எந்த ரப்பை திருப்திப்படுத்த நினைக்கிறாயோ அந்த ரப்பின் திருப்தி உன் பக்கத்து வீட்டில் ஒருவன் பசித்திருக்கிற போது நீ சாப்பிடுவதில் பாதி அவனுக்கு கொடுத்து விட்டால், நீ தொழுதும் நோன்பு வைத்தும் குரான் ஓதியும் கிடைக்கிற அந்த திருப்தி அவன் பசியாறுகிற போது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருவான். அவன் பசியாறுகிறான் இல்லையா, கொடுத்து வாழ்கிற ஒரு அழகு சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கடன் ஒரு ஆபத்து தான். சூழ்நிலைக்காக வாங்கிவிட்டால் அதை சரியாக நிறைவேற்றணும். கையில காசு வந்த பின்னால இன்னும் நிறைவேற்றுவதற்கு தாமதம் காட்டக்கூடாது. கையில காசு வந்துச்சுன்னா முதல்ல கடனை நிறைவேற்ற பழகிவிட வேண்டும். வாங்காமலேயே வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்போதும் தயாராகவும் வைத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு மாசமும் இல்ல வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும். அவட்ட வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும், இவட்ட ஒரு 10 வாங்கிடுவோம், இவட்ட 5 வாங்கிடுவோமே. அந்த பழக்கத்தை மாற்றி இருப்பதை கொண்டு போதுமாக்குங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போதுமாக்கி கொள்கிற வாழ்க்கையே பரக்கத்தான வாழ்க்கை. இருப்பதை கொண்டு போதுமாக்கிடுவோம். இன்னைக்கு எனக்கு 100 ரூபாய்க்கு செலவு இருக்குது, 80 ரூபாய் தான் கையில இருக்குது, 20 ரூபாய் என் நண்பர்கிட்ட போய் வாங்க வேண்டாம், 80க்குள் செலவை முடி. போதுமாக்கி கொள்கிற ஒரு வாழ்க்கை, அந்த எண்ணம் வந்தால், அந்த வாழ்க்கை வந்தால் அல்லாவும் நம்மோடு துணை வந்து விடுகிறான். எனவே மிகச்சிறப்பான புகாரி ஷரீஃபினுடைய இன்றைய பாடத்தின் நூற்றுக்கணக்கான ஹதீசுகள் நம்முடைய வாழ்க்கையை ரத்தினங்களாக, வைடூரியங்களாக, மாணிக்கங்களாக மாற்றுகிற சக்திக்குரிய ஹதீசுகள். அதையெல்லாம் எடுக்க வேண்டும், நடக்க வேண்டும். நேர்மையான வாழ்க்கை, ஏமாற்றாத வாழ்க்கை, சொன்னபடி வாழ்கிற வாழ்க்கை, கடன் வாங்காத வாழ்க்கை, வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் அழகாக நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை, இவைகளெல்லாம் நம்மை சுத்தி வந்து விடுமையானால், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொண்டே வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடைத்து விடுமையானால், இந்த உலகத்தில் நீனே சீமான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு அருமையான, அன்பான, உயர்வான, ரத்தினமான வாழ்வை நீங்களும் நானும் இந்த சமூகமும் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக கலீஃபாக்களின் பாக்கியமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.